எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 28/3/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 14ஆம் நாள். நாளை ஏகாதசி, கரிநாள், வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி 11 மணி 13 வரை. தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சுகர்மம் யோகம். இன்றைய கரணம் 11 மணி வரை கரசை, பின்பு வணிசை கரணம் ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் 4:56 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் மூலம், பூரணம். தனுசு ராசிக்கு சந்திராசம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனிக்கிழமை ரொம்ப முக்கியம். பங்குனி மாதம் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பெருமாள் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்கள், சுக்கிரனின் பயணம் உங்களுக்கு வெற்றி கொடியை நாட்டி கொண்டிருக்கிறது. வெற்றி பெறவும் வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நிறைய ஒரு வெற்றியை உங்ககிட்ட கொண்டு, வெற்றின்றதை விட அதுக்கான முயற்சி, அதுக்கான சோர்ஸ், புரியுதுங்களா, அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எதுனா இந்த சுக்கிரன் மட்டும்தான். அப்ப நீங்க பிளஸ்ல இருக்கிறீங்க. அந்த பிளஸ் இன்னும் மேலும் அதிகமாகணும். அப்போ உங்கள் வாழ்க்கை எல்லா விதமான மாற்றங்களை சந்தித்து வெற்றி பெற தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தப்பட்ட இதனால் வந்து நன்மைகள் கிடைக்கும். அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள்கள் தான் இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரோகிணி மிருகேஸ்வரிடம் இருக்கிறது வந்து நிறைய வந்து நம்பிக்கை இல்லாதனம் இருக்கும். ஏன்னா இந்த சந்திரனோட பயணம் பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சத்துல இருக்கும்போது என்ன குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. அந்த குழப்பமே தேவையில்லை. இந்த நாள் உங்களுக்கான நாள், பயன்படுத்திக்கங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பு, மகிழ்ச்சி உண்டு. நட்பு மேலோங்கும். நட்புக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பொருள் விரயம் இருக்காது. தன சேர்க்கைகள் உண்டு. எடுத்த காரியத்தை எடுத்த மாத்திரத்திலேயே முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் நீங்க செய்த பிடிவாதத்துக்கு பிடிவாதமாவே இருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட குருவின் பயணம் உங்களை எப்போதும் வழிநடத்தி கொண்டிருக்குது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் சந்திரனோட பயணம், உச்ச வீட்டுல இருந்து ஒரு கிரகம் பயணம் பண்ணதுன்னு போது வெற்றி உண்டு. ஆனா கிறுக்குத்தனமும் இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் மக்கள் நம்மள நம்புறாங்க, அக்கம் பக்கம் இருக்கும் நம்ம நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கையை ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அது நடந்துக்க தெரியாது. குடும்பத்தில் வாழ தெரியவில்லை. இருப்பதை விட்டு விட்டு இல்லாததை போக்கி நோக்கி பயணம் செய்ய வைக்கும். அதான் கடகத்தை பொறுத்தவரை பொதுவா இருக்க ஒரு குணம். புரியுங்களா? வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அத்தனையுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அன்பு கருணை மேலோங்கும். பாசத்துல விழுந்துருவீங்க. கவனமா இருங்க. தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களால் வெற்றி, ஆதாய அனுகூலங்கள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் எல்லாமே சிறப்பு. 100% மாறி போச்சு. ஏற்கனவே இருந்த வாழ்க்கையில் இப்ப இல்லை. எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. கிடைச்சதை பயன்படுத்தினா ஜெயிக்க முடியும். சுகமான அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள்.
துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பெருமை மிகுந்த நாள். உங்க பேரை சொல்லுவாங்க, ஆஹா நான் இவர்கிட்ட போய் பார்த்தேன், எனக்கு இவர் நல்லா பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? ராகவனோ ரமேஷோ யாரோ ஒருத்தர் அந்த அந்த துலாம்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் மனசோர்வுலேருந்து உங்களால வெளிவர முடியல. புரியுதுங்களா? எப்போதும் ஒரு தூக்க கலக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு டயர்டாவே இருக்குது அப்படின்ற பேச்சுவார்த்தை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சோர்வான நாள் தான். ஆனா ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே உண்டு. புரியுதுங்களா? நீங்க நல்ல ஒரு ஏற்றம் பெறுவதற்கு முயற்சிகள் செய்தால் வெற்றி பெற முடியும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் இருக்கு. அன்றாட பணிகள் மட்டும் செய்யுங்க. வேற எதுவும் புதிய பணிகள் புதிய முயற்சிகள் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா பாதிப்பு உண்டு, கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் உயர்வான நாள், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி, எல்லா வகையிலும் ஏற்றம். நீங்க இதுதான் ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா எல்லாமும் திரும்ப கிடைக்கும். ஓரடி நீ எடுத்து வைத்தால் ஈரடி எடுத்து வைப்பார் கடவுள் அப்படிங்கறதான் விதி. அந்த விதியின் பிரகாரம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க கவனத்துடன் பயணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை தரம் மேலோங்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்து பார்த்தா 3 கிரக சேர்க்கை. அமைதியா இருந்து எதையும் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வெளியில் சொல்லி அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அமைதியா இருந்தா எதுவுமே கிடைக்காது. எதுவுமே ஒரு முடிவு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனத்துடன் பயணம் செய்தால் வெற்றியும் நிச்சயம் உங்களுக்கு. மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் புகழ் மயக்கத்துக்குள் போகாமல் எப்போதும் வெளியில இருந்து யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பயணம் பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். உங்களோட முயற்சியை கைவிடாம இருந்தாவே போதும். புரியுதுங்களா? திடீர்னு சோர்வாயிடுவீங்க. திடீர்னு வீடு முழுக்க ஒரு நாளைக்கு தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றுவீங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு விட்டுருவீங்க. இப்ப தெய்வத்தை திட்டமும் செய்வீங்க, அதை வேண்டி வேண்டி வணங்கவும் செய்வீங்க. மீனத்தை மட்டும் இல்லை, மீனத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவருமே அப்படிதான் இருப்பீங்க. தேவையில்லாம சர்ச்சைகளை செய்து மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கான நாள். புகழ் உங்களுக்கு சேர்க்கின்ற அமைப்பு இருக்கிறது. கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் ஒரு ஏற்றம் தரும் நாளாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.